அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய புரட்சி மக்கள் கட்சியினுடைய தலைவர் சோவி பவுன் குணசேகர் இந்த காணொலியின் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். நேற்றைய தினம் கரூரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை பேசுவதற்காக வந்திருந்தார். அந்த பரப்புரையில் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. மீளா துயரத்தில் நம்மளுடைய சகோதரர்கள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய அண்ணன்மார்கள், நம் உறவுகள் 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த மீளா துயரம் நிகழ்ச்சி வருந்தாத மனது இருக்காது. அது நம் குடும்பத்தில் ஒருவருக்கு ஏற்பட்ட இழப்பாக நாம் அனைவரும் கருத வேண்டுகிறோம். அப்படி எல்லோரும் வருத்தப்படுகிறோம், எல்லோரும் கதறுகிறார்கள். நம் உறவினர்கள், நம் தாய்மார்கள், நம் சகோதரிகள் கதறும்போது நெஞ்சு வலிக்கிறது, பதப்பதக்கிறது. அரசியல் தலைவன் என்றால் ஆண்டவனா? நான் கேட்கிறேன், இந்த மக்களை பார்த்து கேட்கிறேன். அரசியல் தலைவன் என்பவன் ஆண்டவனா? ஒரு காலத்தில் நேரில் பார்ப்பதற்கு வசதி இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு அனைத்து ஊடகங்களிலும் உங்கள் கைபேசியிலே இந்த உலகத்தை பார்க்கலாம். இந்த கைபேசியில் தான் இன்று நாங்களும் உங்களை சந்திக்கின்றோம். அப்படி இருக்கின்ற காலம் வரும்போது தன் பிள்ளைகளை, சிறிய குழந்தைகளை தூக்கி கொண்டு ஒரு முட்டாள்தனமான சிந்தனையோடு அந்த கூட்டத்தில் நெரிசலுக்கு ஏன் செல்கிறீர்கள்? இது ஒன்று. தமிழன் என்ன முட்டாளா? எந்த கூட்டமாக இருந்தாலும் அங்கு என் இன மக்கள் தான் குவிகிறார்கள், அங்கு என் இன மக்கள் தான் இழக்கிறார்கள். நான் இனத்தின் வாயிலாக பேசவில்லை. அனைத்து கட்சிக்கும், அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், மாநாடுகளுக்கும், கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும், பொதுக்கூட்டத்திற்கும், பரப்புரை நிகழ்ச்சிக்கும் என்று செல்வது யார் என்றால் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்தான். கசையடிப்படுகிறவர்கள், சவுக்கடிப்படுகிறவர்கள், கூட்டத்தில் நெரிசலில் சாகிறவர்கள், ஒருவேளை சோத்துக்கு, ஒரு உருண்டை சோத்துக்கு போய் கீவில் நிற்பவர்கள். வேதனை அளிக்கிறது இந்த நிகழ்ச்சி நினைத்தால். ரசிகர் மன்றவன் வைப்பவன் எவன் வைத்திருக்கிறான்? மாற்று இனத்தை சார்ந்தவன், உயர் சாதியினர் யாராவது கொடி பிடிக்கிறானா? கோஷம் போடுகிறானா? வேதனை அளிக்கிறது. ஆகவே என் சொந்தம், என் இன மக்கள் தான். இந்த 40 பேரில் ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். இறந்திருக்கிற குடும்பத்தில் அத்தனை பேருமே என் இனமக்களாக தான் இருப்பான். வேதனை அளிக்கிறது. நான் ஏன் இனத்தை பற்றி பேசுகிறேன் என்றால் வலிக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி ஐயா அவர்கள் 155 பரப்புரை இதுவரைக்கும் மேற்கொண்டு வருகிறார். எங்காவது ஒருவன் உயிர் இழந்திருக்கிறானா? அதற்கு காரணம் என்ன? ஒரு மாவட்டத்தை நீ செலக்ட் பண்ணும்போது அந்த மாவட்டத்தில் 4-5 இடங்களில் நீ மக்களை சந்திக்க வேண்டும். விஜய் அவர்கள் முட்டாள்தனமாக தனக்கு வருகின்ற கூட்டத்தை காண்பித்து பெரிய அளவு எனக்கு கூட்டம் வருகிறது என்பதை ஒரு மாய பிம்பத்தை உண்டு பண்ணுவதற்காக இந்த வேலையை செய்கிறார். நான் வன்மையாக விஜய் அவர்களை கண்டிக்கிறேன். ஏன் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு இடத்துக்கு தான் நீங்கள் செல்ல வேண்டுமா? ஏன் ஒரு மாவட்டத்தில் ஒரு 4 தொகுதினா 4 தொகுதிக்கு ஒவ்வொரு இடத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி மக்களை சந்திக்க வேண்டியதானே? அப்படி சந்திக்கும் போது கூட்டங்கள் பிரியும். அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் அங்கங்கு பார்ப்பார்கள். நீங்கள் நாகப்பட்டினத்தில் மாவட்டத்தில் நீங்கள் ஒரு பேசுவதற்கு இடம் கேட்டால் அங்கு சென்னையிலிருந்து வருகிறான் முட்டாள் பயல்கள். என்னதான் இந்த நாட்டில் தமிழன், அதுவும் எங்களுடைய ஆதி திராவிடன், எங்களுடைய இன மக்கள் முட்டாள்களாக இருக்கிறான். முட்டாள்களாக இருக்கிறான். தான் வாழ்வதற்கு அவன் சினிமா நடிக்கிறான். அவன் கோடீஸ்வரனாக வருது, சினிமா நடிக்கிறான். இவன் காசு கொடுத்து படம் பார்க்குறான். படம் பார்த்து விட்டு வீட்டுக்கு வர வேண்டியதானே? என்ன ரசிகன், என்ன உலகத்தில் சொல்லாத விஷயங்களை சொல்கிறார்கள். ஆகவே இவன் தன் குடும்பத்தை இழக்கிறான், தன் குழந்தைகளை இழக்கிறான். கேவலங்கெட்ட மானங்கெட்ட மக்கள் என்று நான் நினைக்கிறேன். இழப்பது யார்? இறப்பது யார்? எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. இதுதான் அடிப்படையான காரணம். இந்த சாவிற்கு, இந்த இறப்பிற்கு காரணம் என்ன? அரசியல் செய்வதற்காக அரசியல் தலைவர்கள், கருத்தாளர்கள், விமர்சகர்கள் இந்த தமிழக அரசு மீது குற்றம் சுமத்துகிறார்கள். யார் மீது தப்பு அது? அவர் பேசிவிட்டு போனால் தூரத்தில் நின்று கேட்டுவிட்டு போ.
நீ ஒரு மாவட்டத்திற்குள் வரும்போது 4 இடம் 5 இடத்தில் நீ பேசினால் இந்த கூட்டம் ஒட்டுமொத்த கூட்டம் ஒரு இடத்திற்கு வருமா? 27,000 பேர் காவல்துறை சொல்கிறார்கள். சம்பந்தமில்லாதவர்கள் 1 லட்சம் 2 லட்சம் சொல்கிறீர்கள். ஏன் இந்த வேலை? கேள்விப்பட்டவுடன் அந்தந்த இருக்கின்ற அமைச்சர்கள், அருகில் இருக்கின்ற அடுத்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்கள் ஓடி ஒடியாந்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு தன் முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி உயிரை காப்பதற்கு போராடுகிறார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நைட்டு 12 மணிக்கு கிளம்பி கேள்விப்பட்டவுடன் தலைமைச் செயலகத்தில் ஆய்வு செய்து அவர்களுக்கான வேலையை பிரித்து கொடுத்துவிட்டு அங்கிருந்து 1 மணிக்கு கிளம்பி அவர் கரூர் வருகிறார். விடிய விடிய வந்து மக்களை பார்க்கிறார். ஒரு முதலமைச்சர், அற்புதமான முதலமைச்சர், இதுபோல் எவனாவது ஒருத்தன் பார்க்க முடியுமா? நீ புதிதாக நீ வருகிறாய் என்றால் ஏன் ஓரிடத்தில் ஒரு மாவட்டத்தில் ஒரே இடத்துக்கு ஏன் வர்ற? 4 இடம் 5 இடத்தில் நீ சந்தித்தால் அங்கங்கே அந்த மக்கள் குவிந்திருப்பார்கள். அங்கே நெரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. நெரிசல் ஏற்படுவதற்கு எப்படி வாய்ப்பு? 4 தொகுதி, ஒரு மாவட்டத்திற்கு 3 தொகுதி, 2 தொகுதி தான் இருக்கிறது. அது ஒரு 3 இடத்தில் 4 இடத்தில் நீ மக்களை சந்தித்தால் கார் உள்ள பஸ் உள்ள உட்காந்தனா நீ வெளியே வரமாட்ட. நீ வெளியில் வராத, நீ உள்ளே பதுங்கிக்கிட்டு நீ வர்றதுனால தான் மக்கள் உன்னை பார்க்க வேண்டும் என்று மாய பிம்பத்தை ஏற்படுத்துகிறாய். 2000 இந்த பரப்புரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறது. அரசியலுக்காக யார் வேண்டுமானாலும் செய்யலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவரோடு சரியாவிட்டது இந்த சினிமாவை பார்த்து கூட்டம் கூடி மக்கள் ஓட்டு போட்ட காலம். இப்போது எல்லாம் வியாபாரமாகிவிட்டது. நீ பணம் கொடுத்து ஓட்டு கேட்கிறாய், பணம் கொடுத்து ஓட்டு வாங்குகிறாய். அதனால் பணம் வாங்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போடுறான். அது ஒரு நிலை. இன்னைக்கு யதார்த்தத்தை சொல்லப்போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு 1.5 கோடி பேர் மக்கள் உறுப்பினர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள்தான் மாறி மாறி வர முடியும். 1 லட்சம் பேரை நீங்கள் ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்து நிப்பாட்டினா அவன் என்னையா பண்ணுவான்? 1 லட்சம் பேர் ஒரு இடத்தில் குமிந்தால் இந்த மக்கள் நெருக்கடி எப்படியாகும்? கரண்ட் ஆஃப் பண்ணாங்கிற, லைட் ஆஃப் பண்ணாங்கிற, மைக் ஆஃப் பண்ணாங்கிற, இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கணும்? மைக்கு போடுறவன் தான் உன் கண்ட்ரோலில் தான் ஆள் இருக்கணும். கரண்ட் இல்லைன்னா ஜென்ரேட்டர் நீ ஏற்பாடு வச்சுக்கணும் கூட்டத்துக்கு. இல்லைன்னா நீ இந்த கட்சியை நடத்தக்கூடாது, வீட்டை விட்டு போயிடணும். புரியுதா? ஒரு கூட்டம் நடத்துகிறாய் என்றால் அந்த கூட்டத்திற்கு நீ வரும் பொழுது பாதுகாப்பு காவல்துறை கொடுப்பார்கள். கரண்ட்டு இல்லை என்றால் அடுத்த மாற்று ஏற்பாடு, நீ ஜென்ரேட்டர் வைத்து கரண்ட்டு அங்கு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். எவன் நடத்துகிறானோ அந்த கட்சிக்காரன். அவர்களுக்கு உணவில்லை, குடிக்க தண்ணி இல்லை, மருத்துவ வசதி இல்லை. காலை 10 மணிலிருந்து நீ 12 மணிக்கு வரேன்னு சொல்கிறீங்க, 3 மணிக்கு வரேன்னு சொல்கிறீங்க, 7 மணிக்கு வர்றீங்க. 1 லட்சம் பேரை ரோட்டில் நீ பட்டிட்டு எப்படியா நீ கார்லேருந்து உள்ள ஒரு பஸ் எப்படி வரும்? நீ கடவுளை உன்னை பார்க்குறதுக்கு எல்லாம் நிற்கிறான் தரிசனம் கிடைக்கிறதுக்கு. இப்போ நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு சரியாக போச்சு இந்த கட்சியெலாம். அதுக்கு பிறகு எத்தனை பேர் கட்சியை ஆரம்பித்தாலும் அவன் காணா போயிடுவான். இந்த 2026 தேர்தல் உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லுவேன். ஏன்னா என் இன மக்கள் தான் கூடுறான், என் இன மக்கள் சாவுகிறான், என் குழந்தைகள் சாகிறது, என் சகோதரிகள் சாவுகிறார்கள், என் அண்ணன் தம்பி சாவுகிறான். எங்களுக்கு வலிக்கிறது. இந்த வீடியோ இல்லையா, டிவியில் ரிலே பாரு, நேரலை இருக்குது பாரு. என்ன அவர் அள்ளி கொடுத்துட்றாரா இல்லை கடவுளுடைய அவதாரமா மிஸ்டர் விஜய் அவர்கள்? அரசியல் ஊரெல்லாம் ஒன்று கூட படிக்க தெரியல, 4 வார்த்தை பேச தெரியல, மக்களுக்கு என்ன தேவை என்று சொல்லவில்லை. ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு ரெக்கார்டை புரட்டிக்கிட்டு மேலே நிற்கிற பஸ்ஸில் இந்த நாட்டுக்கு என்னையே செய்ய போகிற? நீ தன்மானம் உள்ள ஒரு நல்ல மனிதர் என்றால் இந்த அரசியலில் இதோடு நீ முழுக்க போட்டு விட வேண்டும். என்ன நீ பாடம் படிக்கிற? நீ ஸ்கிரிப்ட் எழுதி சினிமாவில் நடிச்சிட்டீங்கன்னா இந்த நாட்டை நீ காப்பாற்ற முடியா? காப்பாற்ற வேண்டும்னா நீ சொல்லு, உன்னோட அதிகாரத்தை, உன்னுடைய குரலை கொடு. மக்களுக்கு சேவை செய்கிறவன் 10 காசு இல்லாமல் மக்களுக்கு உழைக்கிறவனை வரணும். உன் பணம்லாம் எங்களுக்கு தேவை எதுக்கு? காமராஜர் பணத்தோடு வந்தாரா? கக்கன் பணத்தோடு வந்தாரா? ஐயா அம்பேத்கர் அவர்கள் பணத்தோடு வந்தாரா? யார் பணத்தோடு அரசியலுக்கு வந்தா? கலைஞர் முதலமைச்சராக முன்னாடி இந்த நாட்டில் அண்ணாவையும் பெரியாரையும் பின்பற்றி ஒரு தொண்டனாக இருந்தாரே, பணத்தோடு வந்தாரா? ரயிலில் இறங்கி போய் பரப்புரை செய்தார், ரயிலில் ஏறி சைக்கிளில் சென்றார், ரயிலில் ஏறி மாட்டு வண்டியில் கொண்டு சென்றார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள், உத்தம தலைவர்களாம் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள். இரவு ஒரு கிராமத்தில் மீட்டிங் பொதுக்கூட்டம் பேசிவிட்டு யார் வீட்டில் திண்ணையில் படுத்திருந்துட்டு விடிய காலையில் ரயிலில் ஏற்றி விடுவார்கள். ஆகவே உங்களுக்கு மைக்கு கிடைக்கிறது என்றால்
ஒரு சேனல் கிடைக்குது என்றால் எதிரியை யாரும் குற்றப்படுத்தக்கூடாது. நீ செய்வது சரியில்லை. எத்தனை மாவட்டம் இருக்கோ அத்தனை மாவட்டத்திற்கு எத்தனை தொகுதி இருக்கோ அந்த தொகுதி வாரியாக மக்களை நீ சந்திக்க வேண்டும். உன் கட்சிக்காரனுக்கு உத்தரவு போடணும், அடுத்த மாவட்டத்துக்கு இந்த மாவட்டத்துக்கு வராத. நான் தான் உன் மாவட்டத்துக்கு வர்றேன்ல, ஏன் நீ இந்த மாவட்டத்துக்கு வர்ற? நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு சென்னையிலேருந்து வர்றான், கரூர்லேருந்து வர்றான், காஞ்சிபுரத்துலேருந்து வர்றான். அப்போ இன்றைக்கி நீ மீட்டிங் நடத்துகிற. நீ மீட்டிங் நடத்தும்போது எல்லோரும் ஒரு இடத்துக்கு வர்றான். நீ என்ன பண்ணுற? டைமுக்கு வர்றியா? நீ முதல்ல நீ என்ன கடவுளா? 3 மணிக்குன்னு சொல்லிவிட்டு நீ 6 மணிக்கு 7 மணிக்கு வர்ற. மக்கள் கூட்டத்தெல்லாம் ரோட்டில் நீ பாட்டிட்டு எப்படியா பஸ் உள்ளே வரும்? எப்படி ஆம்புலன்ஸ் வரும்? உங்களுடைய 2 பக்கமும் ரோட் ஷோ பண்ணுற மாதிரி 2 பக்கமும் கழி கட்டி ரோட்டு 2 சைட்லேயும் மக்களை திரட்டி நிப்பாட்டி நீ நவுடுக்குள்ளே பேசிட்டு வாயேன். எப்படி சாவுவார்கள்? எப்படி நெருக்கம் ஏற்படும்? எது சொன்னாலும் நீங்கள் தமிழக அரசு குற்றம் சொல்லுவீங்களா? பாதுகாப்பு கொடுக்குறார்கள், உனக்கு அனுமதி கொடுக்குறார்கள். இந்த இடம் எது சரி என்று நீ தான் செய்து போயிடணும். பண்ணுறீல்ல? ஏன் நடு ரோட்டில் நிப்பாட்டுற மக்களை கொண்டாந்து? ஒரு மாவட்டத்தில் 2 தொகுதி இருக்கிறது என்றால் 3 தொகுதி இருக்கிறது என்றால் அந்த ஒவ்வொரு தொகுதி இல்லைன்னா ஒரு 4-5 இடங்களில் நீங்கள் பேச வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும். சும்மா அடிமை சாக்கடை பயல்கள் இந்த நாட்டில் உள்ள அடிமையாக வாழ்கிறவன் தான் உன்னை தேடி வருகிறான். தேடி வந்தவொடனே என்ன கடவுளை ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ண போறியா? 2026 உங்களுக்கு சரியான பாடம் கொடுக்கும் என்பதை நான் தெளிவாக, என்னுடைய கருத்து என் மக்களுக்கு குமர்கிறது. என் மக்கள் 40 பேர் சாகிறான். கள்ளச்சாராயத்தில் சாவுறான். கள்ளக்குறிச்சியில் எத்தனை பேர் சாவுறான்? சேலத்தில் 68 பேர் செத்தான. யார் சாவுறான்? ஏன் ஜாதி என் மக்கள் தான் குடிக்கிறான். தமிழக அரசை நான் ஒன்று மட்டும் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் சாராய கடைகளை, அரசாங்க கடைகளை மூட வேண்டும். இருக்கிற தொழிற்சாலைகளை நீங்கள் மூட வேண்டும். அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். என்னங்க, போதையில்லா நாடு வேண்டும். அதுதான் நாங்கள் கேட்குறோம். எங்களை ஆள்வதற்கு உங்களை ஓட்டு போட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்து எங்களை ஆள செய்தால் நீங்கள் எங்களை அடிமைப்படுத்தி போதைக்கு ஆளாக்கி எங்களை அழிக்காதீர்கள். போதையில்லாத நாடு வேண்டும். நீ இளமையில் சினிமாவுக்கு வருவ, வாய்ப்பு இல்லாத ஒரு சினிமாவில் நடிப்ப, கோடியாக சம்பாதிப்ப, திரும்ப முதலமைச்சராகி மேலும் சுகுசுவாய்க்க ஆளலாங்கிறதுக்கு நாங்கள் என்ன முட்டாள்களாக? இந்த மக்கள் முட்டாள்களாக இருப்பதனால்தான் கை குழந்தை தூக்கி கொண்டு வருகிறார்கள் என் மின மக்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக சொல்கிறேன். நீ பார்க்க செல்கிற ஊடகத்தின் வாயிலாக எத்தனையோ சேனல் இருக்கிறது, எத்தனையோ இன்றைக்கி லைவ் இருக்குது. உட்கார்ந்த இடத்தில் நீ பார்ப்பதை விட்டுவிட்டு மக்களை அழிப்பதற்காக இந்த கூட்டத்தை நடத்துகிறாய். தயவு செய்து சொல்கிறேன், இனி வரும் காலங்களில் பரப்புரை செய்தால் ஒரு மாவட்டத்திற்கு 4 இடம் 5 இடங்களில் நீங்கள் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும். 2 புறங்களிலும் கழிகளை கட்டி மக்களை நிப்பாட்டி நீங்கள் நடுவில் வந்து பிரச்சாரத்தை செய்துவிட்டு மக்களை செத்துவிட்டு போக வேண்டும். ஒரே இடத்தில் நெருக்கடியாக மக்களை நீங்கள் கூட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு கட்சியினருக்கும் புதிய புரட்சி மக்கள் கட்சியின் சார்பிலே என்னுடைய அன்பான வேண்டுகோள் இருக்கிறேன். இதுதான் அதற்கு முடிவு. எடப்பாடி 155 இடங்கள், 156 இடங்கள், 160 இடங்கள் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார். ஆனால் எங்காவது ஒருவன் இறந்திருக்கிறானா? காரணம், ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக மக்களை அங்கங்கு கூடுகிறார்கள், அங்கங்கு பேசுகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 1.5 கோடி பேர் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். உனக்கு எத்தனை உறுப்பினர்கள் நீ வைத்திருக்கிறாய்? உன்னை கடவுளாடி, உன்னை கடவுளாக வந்து என் மக்கள் உங்களை பார்க்க வேண்டும். எங்கள் மக்களை அழிப்பதற்கு காரணம் நீங்கள் தான். ஆகவே இந்த கூட்டத்தில் இந்த மக்கள் இறந்ததற்கு காரணம் உங்களுடைய கட்சியினுடைய தான் காரணம். ஒரு 30,000 பேரை 27,000 பேர் காவல்துறையுடைய சர்வே, இந்த 27,000 பேர் ஒரு இடத்தில் நடு ரோட்டில் நிப்பாட்டினால் எப்படி நிற்பார்கள்? 12 மணியிலிருந்து 3 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நீ 7 மணி வந்தால் குடிக்க தண்ணி இல்லை, உண்ண உணவு இல்லை, வெயில் நிற்கிறார்கள், மயக்கம் படுகிறார்கள், நெரிச்சலில் கீழே விழுகிறார்கள், அலக்கழிக்கப்படுகிறது, இறக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆகவே ஊடகவியலாளர்களும் கருத்து தெரிவிப்பவர்களும் அனைத்து கட்சி தலைவர்களும் நீங்களை இது நான் சொன்னதை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த மாற்றத்தை, இந்த நிகழ்வை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.